ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய ஸ்டைலில் பீர்க்கங்காய் சட்னி எப்படி செய்ய போகிறேன்றதை பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நீளமான பீர்க்கங்காய் ஒன்று தான் எடுத்திருக்கேன் நான். 5 தக்காளி, 2 பச்சை மிளகாய், ஒரு 6 to 7 வெங்காயம். வானலில் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிட்டு கடுகு, அளவு மிளகு, கடுகு பொரிஞ்சிட்டா பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம், தக்காளி, இவங்களை எல்லாத்தையும் ஒன்றாவே நம்ம சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம அரைக்க போகிறது சட்னி. பீர்க்கங்காய் மேலே ஆட் பண்ணிட்ட பிறகு நல்லா கிண்டி விட்டுக்குங்க. அரை வேக்காட்டில் இருக்கணும், ஃபுல்லாக வேகக்கூடாது, அரை வேக்காட்டில் இருக்கணும். இந்த சட்னிக்கு தேவையான கல்லுப்பு. இந்த சமயத்தில் கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை தேவையான அளவு. எவ்வளோ சூப்பராக இலகி வந்துட்டாங்க பாருங்கள். இந்த அரை பதத்தில் இதை எடுத்து சட்னி அரைச்சிக்க வேண்டியது தான். வாங்க சட்னி அரைச்சி காட்டுறேன். நமக்கு சட்னி தயாராகிட்டா. ரொம்ப கொல கொலன்னு அரைச்சிடாதீங்க, கொஞ்சம் பொற பொறன்னு அரைங்க. இப்போ இவனுக்கு தாளிப்பு கொடுத்துக்கலாம். தாளிப்பு கரண்டி வச்சாச்சு. தேவையான அளவு எண்ணெய், கடுகு. கடுகு வெடிச்சிட்டா கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சட்னி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். தோசைக்கும் இட்லிக்கும் சட்னி பத்தவே பத்தாது. 10 இட்லி கூட ஈஸியாக சாப்பிட்லாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தா எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.